ஹலோ எவ்ரிவன். யூஸ்வலாக எனக்கு இன்றைக்கி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, முன்னெல்லாம் நமக்கு துணி துவைக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் இப்போல்லாம் அது வந்து துணி மிஷின் போடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. துணி துவைக்கிற வேலை இருக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த வேர்டு அழிஞ்சு போயிடுமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் இப்போது வாஷிங் மிஷின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்தா இந்த வேர்டுன்றதே இருக்காது போல், துவைக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி தான் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்றது கூட இருக்கும். இப்போது நிறைய வீட்டில் டிஷ் வாஷர் இல்லை. முன்னே வாஷிங் மிஷின் எப்படியோ அந்த மாதிரி தான் இப்போ டிஷ் வாஷர் நிறைய வீட்டில் இல்லை. பட் ஃப்யூச்சரில் வந்துடும் அதுவும் எனக்கு தோணுது. ஸோ அப்போது வந்து பாத்திரம் விளக்கணும் அப்படின்ற வார்த்தையும் அழிஞ்சிரும் போல். டிஷ்வாஷரில் போடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிரும் போல். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து முன்னே யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய அழிஞ்சிருச்சு. லைக் அடுப்பு பற்ற வைக்கணும், அந்த மாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதை மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு கூட தெரியாமல் போயிடும். அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சிரிப்பு வந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ என்ன தான் நம்ம துணி வாஷிங் மிஷினில் போட்டாலும் எடுத்துகிட்டு போய் காய கூட போட்டுடலாம், காஞ்சது எடுத்துகிட்டும் வந்துடலாம். எனக்கு அதுவே பெரிய டாஸ்க் தான். ஏன்னா மேலே ஏறி போகணும், இறங்கி வரணும். நிறைய வாட்டி வந்து சரி அப்புறம் எடுத்துக்கலான்னு நிறைய வாட்டி மலையில் அப்படியே விட்டுட்டுருக்கேன் துணியை நான். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் மடித்து வைக்கிறது கஷ்டம். சரி, மடித்து வச்சது வந்து திருப்பி அந்தந்த இடத்துல அவங்க கபோர்டில் வைக்கிறது இன்னும் டாஸ்க்கு. இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் பாத்திரம் விளக்கிடுவேன், ட்ரைனரில் போட்டுருவேன். மறுபடியும் அதை எடுத்து அந்தந்த இடத்துல அதை லைக் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னும்போது எனக்கு எங்கில்லாத வெறுப்பு வந்துடும். பட் என்ன பண்ணுறது, வச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வேறு விஷயங்கள் இருக்குது, எனக்கு இது பண்ணே ஆகணும் பட் பண்ண பிடிக்காது அப்படின்னு இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ப்ரெட் இருந்துச்சுன்னாவே ப்ரெட்டில் ஏதாவது பண்ணிவிடுவேன், அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. பானந்தி, அதாவது குழந்தை பெற்றவன்றதுனால பார்க்க வரவங்கெல்லாம் எனக்கு ப்ரெட்டு வாங்கிட்டு வராங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து குழந்தை பெற்றிருக்கா ரீசெண்டாக. ஸோ அவளை பார்க்க போகலான்னு போனோம். அவள் வந்து ப்ரெட்டில் பால் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. பாலில் ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்து கேட்டேன், ஏன் இது சாப்பிட்ற, இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, ஸோ ஹெல்தி ஏதாவது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி. இல்லை, இது வந்து ஹெல்தி தான், இது சாப்பிட்டா எனக்கு பால் வரும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. சரி, நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். ஐயோ, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, வீட்டில் சொல்லியிருக்காங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது, நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிரும், அது இதுன்னு சொன்னாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, ஃப்ரூட்ஸு அவ்வளோ ஹெல்தி. அந்த மைதாவில் செஞ்ச ப்ரெட்டு வந்து ஹெல்தின்னு நினச்சி சாப்பிட்றீங்க நிறைய பேர். இதே மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் உங்கள் வீட்டில் நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.